பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்ம எல்லோருக்குமே நன்றாக பழக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. நம்முடைய ஜெபங்களிலே நாம் அடிக்கடி சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறது? ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன காரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் ஆசீர்வாதங்களை தேடி அவன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் அவனை தேடி வரும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் அநேகரை குறித்து உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லி நாம் அநேகரை குறித்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி. உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து அதை குறித்து ஓமை அவர் சொல்லும் பொழுது, அன்பான பிள்ளைகளே, அந்த தாளந்தை வாங்கி கொண்டு சரியாய் அதை உண்மையாய் பயன்படுத்தினதான மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாய் நான் வைப்பேன் என்று சொல்லி உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முன்பாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். நமக்கு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மோசே குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படி அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவரே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மோசே எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முன்னதாக உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தேடி நாம் ஓடாமல் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் இருப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உமக்கு முன்பதாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே என் நிரப்பி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதிங்க, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.